ஒரு காலத்தில் மிஸ்டர் தமிழ்நாடா மிஸ்டர் இந்தியாவா எதுவாக இருந்தாலும் கலந்து கொண்டு பட்டம் வென்ற பெருமைக்குரியவர் ஜிம் மாஸ்டர் மணிகண்டன். இந்தியா முழுவதும் பல்வேறு ஆணழகன் போட்டியில் பங்கேற்று ஏராளமான பரிசுகளை வென்றுள்ளார் மணிகண்டன். சம்பவத்துக்கு முந்தைய நாள் இரவு பிரியாணி கடை திறப்பு விழாவில் பங்கேற்ற மணிகண்டன் நள்ளிரவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அதிகாலையில் வயிற்று வலியால் அவதிப்பட்ட அவர் வாந்தி எடுத்ததாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து மீஞ்சூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் பலனின்றி பரிதாபமாக பலியானார். இது குறித்து மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில், சில வருடங்களுக்கு முன்பு ஆணழகன் போட்டிக்கு தயாரான போது நண்பர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ஊசி மருந்தை அளவுக்கு அதிகமாக செலுத்திக் கொண்டதால் போட்டி நடந்த மேடையிலேயே தனது மகன் மயங்கி விழுந்ததாக அவரது தாய் தெரிவித்தார். நல்லா காம்படிஷன் எல்லாம் பண்ணான். 3 வண்டி வாங்கினான். 4வது தான் வாங்க போகும்போது ஸ்டேஜில் ஊசி போட்டாங்க, குதிரை ஊசி. அப்போ தான் மழக்கமாகி விழுந்தான். அந்த காம்படிஷன் அவனுக்கு செய்ய முடியல. தீவிர சிகிச்சைக்கு பின்னர் உடல்நிலை தேறினாலும் பழையபடி ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ளும் அளவுக்கு உடல் முறுக்கேறவில்லை என்றும், சர்க்கரை நோய்க்கு மாத்திரை எடுத்து வந்ததாகவும் தெரிவித்த மணிகண்டனின் தாய், சில வருடங்களுக்கு முன்பு தனது மூத்த மகன் உயிரிழந்ததாகவும், தற்போது 2வது மகன் மணிகண்டனையும் பறிகொடுத்துவிட்டு கலங்கி நிற்பதாக வேதனை தெரிவித்தார். 2 பையன், முன்னால் ஒரு பையன் செத்து போச்சு. ஓகே, இவர் 2வது பையன். 2 மகனும் இறந்துட்டாங்களா? போயிடுச்சு. ஒரு பாவம் பண்ணலையே, இது குறித்து விவரித்த அரசு மருத்துவர் ஒருவர், உடற்பயிற்சி மேற்கொள்வோர் சோர்வடையாமல் நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்யவும், உடலை உறுதியாக வைப்பதற்காகவும், முறுக்கேறிய நிலையில் காட்டுவதற்காகவும் ஒரு சில ஸ்டீராய்டு மருந்துகளை ஊசி மூலம் பயன்படுத்துவதாக கூறினர். அதில் அனபாலிக் என்ற ஊக்க மருந்து அவ்வப்போது பயன்படுத்தும் பாடி பில்டர்களை அதிகமாக பார்க்க முடிகின்றது. இது போன்ற ஏதேனும் ஸ்டீராய்டு எடுக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தங்கள் உடல்நிலை சீராக உள்ளதா என்பதை அறிய அவ்வப்போது இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்கின்றனர். இந்த மருந்துகளை ஊசி மூலம் அதிகம் செலுத்திக் கொள்வதன் மூலம் சிறுநீரகம் பாதிப்படைய வாய்ப்பு இருப்பதாகவும், ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக உடற்பயிற்சியை மேற்கொள்ள முடியாமல் விட்டுவிடுபவர்கள் கூட அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது என்கின்றனர் மருத்துவர்கள். பாலிமர் செய்திகளுக்காக மீஞ்சூர் செய்தியாளர் தாமோதரன் மற்றும் வினோத்குமார்.